நெக்ஸ்ட்டு வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 பெரிய வெங்காயம், 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு வச்சுட்டு உரித்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக நறுக்கியிருக்கேன். இந்த சட்னிக்கு 15 சிகப்பு மிளகாய், உப்பு, புளி, தென் 2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். பாண்டியை போட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு கடுகு தாளித்த உடனே உளுந்தை நல்லா செவக்க வறுத்துட்டு நீங்கள் எந்த பாக்ஸில் எடுத்து வைக்க போகிறீங்களோ சட்னியை அதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாண்டியை போட்டுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இந்த மிளகாயை நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வெங்காய சட்னிக்கு வெறும் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், தாளித்து வச்சாச்சு. இப்போது இந்த சிகப்பு மிளகாய் நல்லா ரெட் ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்துடுறோம். அதே எண்ணெயில் நம்ம உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் போட்டு வதக்க போகிறோம். இந்த வெங்காயம் வதக்கும் போது நம்ம கேஸோட ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. இது நல்லா லேசாக வதங்கிட்டுருக்கட்டும். இதுலேயே நம்ம இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். வெங்காயத்தோட உப்பு சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும்னு சொல்கிறாங்க. வெங்காயத்தை அப்பப்போ ஃப்ரை பண்ணலாங்க. இந்த வெங்காயம் அடிப்பிடிக்காமல் நீங்கள் ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் இந்த வெங்காய சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், அந்த புளியையும் நான் இந்த வெங்காயத்திலே போட்டு வதக்கிட்டுருக்கேன். வதங்கட்டும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே அது நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 மிளகாய் எடுத்து வச்சுட்டு மீதி மிளகாயெலாம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த வாண்லி அலம்பின தண்ணியிலேயே அந்த சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுனால இன்னும் 2 மிளகாய் போட்டுட்டு இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எக்ஸாக்டாக இருந்தது. அப்படியே எடுத்துகிட்டு அந்த கடுகு உளுந்தோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டான வெங்காய சட்னி ரெடிங்க. இது இட்லியோடு சாப்பிடும்